ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த சைக்காலஜி படிக்கிறது தாங்க. ஏன்னா மத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஸ்கூல்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸு. அதனால நம்ம அத கொஞ்சம் எளிமையா அணுகிடலாம். ஆனா நமக்கு ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்னா இந்த சைக்காலஜி தாங்க. கஷ்டமா இருந்தாலும் என்ன பண்றது? நம்ம டெட்ல பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பா சைக்காலஜி படிச்சு தான் ஆவணும். சைக்காலஜில கேட்கப்படுற 30 கேள்வியில குறைந்தபட்சம் 15 மார்க்காவது நம்ம எடுத்தா தான் பாஸ் பண்ண முடியும். அதனால இதுல கஷ்டமான பகுதியெல்லாம் கூட கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு, கொஞ்சம் ஈஸியான பகுதியிலயாவது படிச்சா தான் நம்ம 15 மார்க்காவது எடுக்க முடியும். நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல தமிழ்ல 6 டூ 10 வகுப்புகள்ல இருக்கிற எல்லா இலக்கண பகுதிகளையும் நம்ம வீடியோக்களா போட்டிருக்கிறோம். அதெல்லாம் பார்க்காதவங்க அத போய் பார்த்துக்குங்க. இப்ப அத தொடர்ந்து நம்ம சைக்காலஜில ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டுக்கான 2 வீடியோக்கள நம்ம முன்னாலயே போட்டிருக்கிறோம். அத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவுல 3வது அலகு அறிதிறன் வளர்ச்சி. இத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சில பர்சனலான விஷயங்கள நான் சொல்ல விரும்புறேன். நம்ம இந்த சேனல்ல போடுற வீடியோக்கள் தேர்வுக்கு தயாராகுற உங்களுக்காக கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து எடிட் பண்ணி போட வேண்டியதா இருக்கு. நான் ஒரே ஆளே தான் இத பிரிப்பேர் பண்ணி, வீடியோ பண்ணி, அப்புறம் எடிட் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்றேன். ஆனா, இப்ப கடைசியா போட்ட 2 வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, சரியா போகல. அதனால வீடியோக்கள பார்க்குற தோழர்கள் தயவு செய்து நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா, ஹைப்ன்னு ஒரு பட்டன் வரும். அந்த பட்டன அழுத்தி ஆதரவு குடுங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம வீடியோவோட ஃபீட்பேக்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்ல எதையாவது சொல்லுங்க. நீங்க இந்த மாரி இன்டராக்ட் பண்ற ஒரு லைக்குக்கோ அல்லது ஒரு கமெண்ட்டுக்கோ தான் நம்ம வீடியோவ அல்காரிதம் நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதன் மூலியமா நானும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவேன் அவ்வளோதான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அலகு 3 அறிதிறன் வளர்ச்சி. அறிதிறன் வளர்ச்சி அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே 2ஆம் பாடத்துல வளர்ச்சின்னா என்னன்னு பார்த்தோம். உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி அந்த மாரி நெறைய பார்த்தோம். அதுல ஒரு வளர்ச்சி தான் அறிதிறன் வளர்ச்சி. அறிதிறன் வளர்ச்சியில நம்ம முதல்ல பார்க்க போற டாபிக் கவனம். கவனம்னா உங்களுக்கு தெரியும். நம்ம புலன் உறுப்புகளால நெறைய விஷயங்கள கவனிக்கிறோம். அப்படி ஒரு விஷயத்து மேல, ஒரு பொருள் மேல நம்மளுடைய சிந்தனைய கொண்டு போய் குவிக்கிறதுக்கு பேரு தான் கவனம். தனக்கு தேவையான பயன்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தூண்டலை மட்டும் தெரிவு செய்து புலன்காட்சி செயலுக்கு மையப்படுத்துவதே கவனம். நம்ம எது மேல கவனம் செலுத்துவோமா, நமக்கு தேவையான விஷயத்து மேல தான் நம்ம கவனம் செலுத்துவோம். அப்போ நமக்கு தேவையான ஒரு தூண்டலை மட்டும் நம்மளுடைய புலன்காட்சி செயலுக்கு உட்படுத்துவது தான் கவனம். புலன்காட்சி செயல்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தல், கேட்டல், உணர்தல் இல்லைங்களா? ஐம்புலன்களால் உணரப்படுபவை புலன்காட்சி. கவனம் என்பது புலன்காட்சிக்கு அடிப்படை. இப்போ ஒரு விஷயம் ஒரு கலர் நமக்கு தெரியுது. ஒரு கலர நம்ம பார்க்கிறோம்னா, அது புலன்காட்சி. நம் பார்ப்பது என்பது புலன்காட்சி. அப்போ அந்த புலன்காட்சிக்கு அடிப்படையாக இருப்பது கவனம். நம்ம கவனிச்சா தான் அது என்ன கலர்ன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். கவனம் என்பது ஒரு பொருளை பற்றி தெளிவான கருத்துக்களை அடையும் முறையை மனிதன் முன்வைப்பது அப்படின்னு ராஸ் என்பவர் சொல்றாரு. கவனம் என்பது மனப்பான்மையை அல்லது மனதின் செயல்களை குறிப்பது ஆகும் அப்படின்னு வாலண்டைன் அவர் சொல்றாரு. கவனம் என்பது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல். உங்களுக்கு இப்ப தான் சொன்னேன். நெறைய விஷயங்கள் நடந்தாலும், நம்ம ஒரு விஷயத்த மட்டும் தேர்ந்தெடுத்து அது மேல நம்மளுடைய கவனத்த செலுத்துறோம். இப்ப நான் அங்க உட்காந்துருக்கேன்னா, ஃபேன் ஓடிட்டுருக்கு, வெளியில சத்தம் கேக்குது. ஆனாலும் இந்த எழுத்துக்கள பார்த்து நான் அத படிச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? அப்ப மற்ற விஷயங்கள்லாம் நான் விட்டுட்டு, இந்த ஒரு விஷயத்த மட்டும் தேர்ந்தெடுத்து செய்றேன் இல்லைங்களா? அதுதான் கவனம். கவனம் தொடர்பான கோட்பாடுகள். தேர்வு செய்தல் கோட்பாடு, ஹப்பின் கோட்பாடு, பிராட்பேண்ட் கோட்பாடு. தேர்வு செய்தல் கோட்பாடு. இப்பதான் நான் சொன்னேன். நெறைய விஷயங்கள் இருந்தாலும், நமக்கு தேவையான ஒரு விஷயத்து மேல தான் நம்ம கவனம் செலுத்துவோம். அதான் தேர்வு செய்தல் கோட்பாடு. அடுத்து ஹப்பின் கோட்பாடு அப்படின்னா, கவனித்தல் என்பது பெருமூளையின் செயல்பாடு அப்படின்னு சொல்றது வந்து ஹப்பின் கோட்பாடு. அடுத்து பிராட்பேண்ட் கோட்பாடு அப்படின்னா, தற்கால செய்தி கோட்பாட்டின் அடிப்படையிலானது. அடுத்து கற்றலில் கவனத்தின் பங்கு. கற்றலுக்கு அடிப்படையா இருக்கிறதே கவனம் தான். இப்போ ஒரு 2 வயசு பாப்பா இருக்கு. அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா, எதையாவது பார்த்துட்டே தான் இருக்கும் எப்பயுமே. எதையாவது கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அது நெறைய கத்துக்கணும் இப்ப 2 வயசுல. அப்போ எல்லாத்தையும் பார்த்தா தான், கேட்டா தான், உணர்ந்தா தான் அது என்ன பண்ண முடியும்? கத்துக்க முடியும். அப்போ கவனம் தான் என்னது? கற்றலுக்கு அடிப்படை. கவனமின்றி எதையும் கற்க இயலாது. கற்றலில் கவனம் கூடும்போது கற்றல் எளிதாகிறது. எவ்வளோ டீப்பா நம்ம கவனிக்கிறோமோ, அப்போ கற்றல் எளிதாகும். அடுத்து கவனத்தின் வகைகள். விருப்பமுள்ள கவனம். முயன்று ஒரு விஷயத்த கவனிக்கிறது வந்து விருப்பமுள்ள கவனம். நமக்கு தேவை இது, அதனால கவனிக்கிறோம். இப்ப நீங்க வந்து இந்த வீடியோவ ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தேவை. அப்போ அதனால இந்த வீடியோவ நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க. அதே விருப்பமற்ற கவனம் அப்டின்னா என்ன? அப்படி ஒண்ணு இருக்கா அப்டின்னா, விருப்பம் இல்லாம ஒரு விஷயத்த கவனிக்க முடியும்னா முடியும். இப்ப இந்த வீடியோவ நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. திடீர்னு பார்த்தா வெளியில இருந்து ஒரு சத்தம் கேட்கும். அல்லது ஒரு பாட்டு கேட்கும். அப்ப இத கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு அத கொஞ்சம் பார்ப்பீங்க இல்லைங்களா? அப்போ அது என்னது? இயல்பா அது வந்து குறுக்கீடு செய்யுது. அதனால நீங்க அத கவனிக்கிறீங்க. அது நீங்க விரும்பல. ஆனா அதுவா இன்டர்ஃபியர் ஆவுது. அப்போ அது என்னது? விருப்பமற்ற கவனம். இது தானாகவே எவ்வித முயற்சியுமின்றி அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து பழக்க கவனம், ஹேபிச்சுவல் அட்டென்ஷன். இப்ப 2 வீலர் வண்டி நம்ம ஓட்டிட்டு போறோம். ஒரு இடத்துல கிராஸ் பண்ணணும் ரோட்ட. அப்ப என்ன பண்றோம்? 2 பக்கமும் பார்க்குறோம். பின்னால வண்டி வருதான்னு பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வண்டி ஓட்டுறோம். இது புதுசா வண்டி கத்துக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? முயன்று விருப்பமுடன் அத கவனிப்பாங்க. இதே நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஆனாலும் இப்ப என்ன பண்றோம்? அது நமக்கு பழக்கமாயிடுது. அதனால அனிச்சையாவே நம்ம அத செய்றோம். அது என்னது? பழக்க கவனம். அடுத்து கவனத்திற்கான காரணிகள். இதான் ரொம்ப முக்கியமானது. இது அகக்காரணி, புறக்காரணி என்று 2 வகைப்படுகிறது. முதல்ல அகக்காரணி. அகக்காரணின்னா நமக்குள்ளேயே இருந்து கவனத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள். எது? ஆர்வம், தேவை, ஆயத்த நிலை, மனநிலை, உடல்நிலை, உள்ளுணர்ச்சி அல்லது இயல்பூக்கம், விருப்பம் அல்லது நோக்கம், மனவெழுச்சி, பழக்கவழக்கம், மரபு. இது எல்லாம் கவனத்துக்கான அகக்காரணிகள். இத நம்ம என்ன செய்ய முடியாது? அகக்காரணிய நம்ம பெரும்பாலும் மாத்த முடியாது. ஒரு டீச்சர் இவ்ளோ விஷயங்கள் ஒரு மாணவனுக்குள்ள இருக்கிற கவனத்துக்கான காரணிகளா இருக்கும்போது, டீச்சர் மாத்த முடியாது. ஆனா புறக்காரணிகள் இருக்கு. இத என்ன பண்ணலாம்? ஒரு டீச்சர் ஃபாலோ பண்ண முடியும். மாணவர்களோட கவனத்தை ஈர்ப்பதற்கு. என்னது அது? உருவ அளவு. ஒரு விஷயம் பெருசா இருக்குதுன்னா, அந்த பெருசா இருக்கிறது மேல தான் நம்மளுடைய கவனம் போகும். அடுத்து செறிவு அல்லது அடர்த்தி. அதாவது இப்ப லைட் சிவப்பா ஒரு பொருள் இருக்கு. டார்க் சிவப்பா ஒரு பொருள் இருக்குன்னா, நமக்கு டார்க் சிவப்பு மேல தான் நம்மளுடைய கவனம் போகும். அடுத்து மாற்றம். இப்ப நெறைய ஒரே மாதிரியான பொருள் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் மாறி வேற விதமா இருக்குன்னா, அது மாற்றம். அந்த மாரி மாறி இருக்கிறது மேல நம்மளுடைய கவனம் போகும். அடுத்து வேறுபாடு. கான்ட்ராஸ்ட்டா இருந்தா, அதுவும் என்னது? நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும். அடுத்து புதுமை. புதுமையா ஒரு விஷயம். இவ்ளோ நாள் வழக்கமா செய்யறத விட, புதுமையா வழக்கமா நம்ம டீச் பண்றத விட, ஒரு பாட்டு பாடுறோம்னு வச்சுக்கங்க. அப்போ அது ஒரு புதுமையா இருக்கும் மாணவர்களுக்கு. அது கவனத்தை ஈர்க்கும். அடுத்து இயக்கம். ஒரே இடத்துல நின்னு பாடம் நடத்தாம, கொஞ்சம் நவுந்து போயி, அசைஞ்சு நம்மளுடைய இயக்கத்த காட்டும்போது, மாணவர்களுடைய கவனம் வசப்படும். அடுத்து திரும்ப திரும்ப தோன்றல். ஒரே டயலாக் என்ன பண்ணுவோம்? திரும்பி திரும்பி நடுவுல நடுவுல சொல்லிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்க. அதுவும் என்னது? மாணவர்கள் கவனத்தை ஈர்க்கும். சில சினிமா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்ச் டயலாக்க அப்படியே கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயம் தோன்றப்ப கவனம் ஈர்க்கப்படும். அடுத்து முழுமை பெறு உருவம். சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயம் இருந்தா, அதுவும் கவனத்தை ஈர்க்கும். அடுத்து கவனத்திற்கும், ஆர்வத்திற்கும் உள்ள தொடர்பு. கவனம்னா ஒரு விஷயத்து மேல நம்மளுடைய நினைவுகளை கொண்டு போய் குவிப்பது தான் என்னது? கவனம். ஆர்வம்னா என்ன? அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு உத்வேகம் நமக்குள்ள இருக்கணும். கவனத்துக்கான அகக்காரணிகளில் ஒன்றுதான் என்னது? ஆர்வம். ஆர்வம் தான் கவனத்தை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கும். ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம். கவனம் என்பது ஆர்வத்தின் செயல் வடிவம் அப்படின்னு மக்டூல் சொல்றாரு. ஆர்வம் என்பது உள்ளிருந்து கவனத்தை தூண்டும் செயல். அடுத்து கவனமின்மை, இன்அட்டென்ஷன். எந்த ஒரு தூண்டலையும் கவனிக்காத நிலை கவனமின்மை அப்படின்னு சொல்றோம். பல நேரங்களில் ஆர்வமின்மை காரணமாக சில தூண்டல்களில் கவனம் செலுத்துவதே இல்லை. கவனிக்க வேண்டிய பொருளை கவனிக்காமல் விட்டுவிட்டு வேறொரு பொருளை கவனிப்பதும் கவனமின்மைதான். இப்ப உட்கார்ந்து அவன் பாடத்த கவனிக்கணும். ஆனா கவனிக்காம எங்கேயோ வெளியில பார்த்துட்டு இருக்கான்னா, அது என்னது? அதுவும் கவனமின்மைதான். இப்போ நீங்க நான் சொல்றத கேட்கணும், கவனிக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அத விட்டுட்டு வேற எதையோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அப்ப அதுவும் என்னது? கவனமின்மைதான். கவனமின்மைக்கான காரணங்கள். மாணவர்களிடம் காணப்படும் குறைபாடான ஆர்வம், மனநிலை, உடல்நிலை, தேவை, ஆயத்தம் போன்றவை கவனமின்மைக்கான காரணங்கள். கவனத்தை தீர்மானிக்கின்ற அகக்காரணிகள் பார்த்தோம் இல்லைங்களா? ஆர்வம், மனநிலை, உடல்நிலை எல்லாம் பார்த்தோம்ல, அதுதான் மாணவர்களின் குறைபாடான கவனத்திற்கு காரணம். அடுத்து புறக்காரணங்களும் இருக்கு. ஆசிரியரின் மோசமான கற்பித்தல். அகக்காரணத்துக்கு அந்த மாணவன் பொறுப்பு. புறக்காரணத்திற்கு ஆசிரியரின் மோசமான கற்பித்தல் தான் காரணம். அடுத்து கவனமின்மையின் வகைகள். முழுமையான கவனமின்மை அசாதாரண மனநிலையில் ஏற்படுகிறது. பாதியளவு கவனமின்மை வகுப்பறையில் ஏற்படுகிறது. கவனச்சிதறல் அல்லது கவனக்குறைவு. அடுத்து ஒருவரது கவனத்தை தொடர்ந்து செலுத்த விடாமல் தடுக்கும் காரணிக்கு கவனக்குறைவு அல்லது கவனச்சிதறல் என்று பெயர். ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம கவனிக்க விடாம வேற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாதுனது கவனக்குறைவு அல்லது கவனச்சிதறல். கவனக்குறைவினால் ஒரு தூண்டலில் இருந்து விலகி கவனம் வேறொரு தூண்டலின் பால் செல்லும். கவனக்குறைவை கட்டுப்படுத்தும் வழிகள். செய்யும் செயலை மிகுந்த முயற்சியுடன் செய்ய வேண்டும். கவனச்சிதறல் காரணிகளை பழக்கப்படுத்துதலும் தவிர்த்து விடுதலும் கவனக்குறைவை கட்டுப்படுத்தும். அடுத்து செய்யும் செயலில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து கவன மாற்றம் அல்லது கவன ஊசலாட்டம். ஒரு குறிப்பிட்ட பொருளின் அல்லது நிகழ்ச்சியின் மீது கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கும்போது நமது கவனம் இடையில் அந்த நிகழ்வில் இருந்து விலகி வேறொரு பொருளின் மீது சென்று மீண்டும் அதே பழைய நிலைக்கு திரும்புதல் ஆகும். இதுதான் நம்ம கவன மாற்றம்ன்றோம். இப்போ நீங்க நான் சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்க, கவனிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நடுவுல ஒரு விசில் அடிக்குது, குக்கர் அடுப்புல வச்சுட்டு வந்துக்கிட்டோம். போய் நிறுத்திட்டு திரும்பியும்
நீங்க நான் சொல்றதே கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுதான் அது கவனமாட்டம். நடுவுல போயிட்டு திரும்பி வர்றது. அதான் கவன ஊசலாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு பொருளின் மீது 10 வினாடிகளுக்கு மேல் நமது கவனத்தை செலுத்த இயலாது. 10 செகண்ட் தான் ஒரு விஷயத்த அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியும். அல்லது ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்க முடியும். அதுக்குள்ளே நம்மளுடைய கவனம் என்ன ஆயிடும்? ஷிஃப்ட் ஆயிடும். ஷிஃப்ட் ஆயிட்டு திரும்பி அதே இடத்துக்கே வந்துரும். அது என்னது? கவனமாற்றம். ஒருவரது கவன அலைச்சல் 3 வினாடிகளிலிருந்து 25 வினாடிகள் வரை இருக்கும். கவன அலைச்சல் பார்த்தீங்கன்னா 3லிருந்து 25 வினாடி வரை இருக்கும். அடுத்து கவன பிரிவு. ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் செலுத்துவதை கவன பிரிவு அப்படின்னு சொல்றோம். நம்ம முன்னால பார்த்தோம் ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த தான் கவனிக்க முடியும்னு பார்த்தோம். இல்ல பயிற்சியால நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரே நேரத்துல 2 விஷயத்த கவனிக்க முடியும். அது சொல்றது யாரு? வுட்வொர்த் அப்படின்ட்டு சொல்றாரு. கவன பிரிவு ஏற்படுவதற்கான காரணம் விரைவாக கவனத்தை மாற்றுகின்ற பயிற்சி இருக்கிறவங்களால தான் கவனப்பிரிவு செய்ய முடியும். அடுத்து கவன வீச்சு அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் ஸ்கிரீன்ல நிறைய பொருள்கள் காட்டுறேன். ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். இப்ப நீங்க என்னென்ன பொருள் பார்த்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் கவன வீச்சு. அதாவது குறுகிய நேரத்துல எவ்வளோ விஷயங்கள நம்மளால கவனிக்க முடியும் அப்படின்ற அந்த கெப்பாசிட்டி தான் அது கவன வீச்சு. ஒரு வளர்ச்சி அடைந்த ஒருத்தவரால ஒரு பார்வையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எவ்வளோ பார்க்க முடியும் அப்படின்னா, 6லிருந்து 7 விஷயங்கள தான் ஒரு ஆளு ஒருத்தவங்கள பார்க்க முடியும். அப்ப ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒருவருடைய கவன வீச்சு பார்த்தீங்கன்னா 6 அல்லது 7ஆக இருக்கும். அடுத்து புலன் உணர்வுகள். நம்மளுடைய ஐம்புலன்களால நம்ம பார்க்கிற, கேட்கிற, சுவைக்கிற, உணர்ற எல்லா விஷயங்களும் என்னது? புலன் உணர்வுகள். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. வீடியோ பார்க்குற தோழர்கள் தயவு செய்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு பட்டன் வரும். அந்த பட்டன அழுத்தி ஹைப் பாயிண்ட்ஸ் நமக்கு குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோவிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 4ஆம் பாடத்துக்கான வீடியோக்கள் போடலாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை பை. டேக் கேர்.